அன்பு எப்படி கிடைக்காம இருக்கும்? அப்ப நம்ம செய்யறது அன்பு இல்லையா? அப்ப அவங்க எதிர்பார்க்குற அன்பு நம்மகிட்ட இல்லையா? அத நம்மளால செய்ய முடியலையா? அப்படிங்கிற கேள்விகள் நமக்கும் இருக்கும். நல்லா தான் பார்த்துக்கிறோம். எல்லாமே செஞ்சு குடுக்குறோம். அப்புறம் எப்படி பார்த்துக்கல, அன்பு இல்லன்னு சொல்ல முடியும்? அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளேயே இருக்கும். ஆனா, எல்லாருடைய லைஃப்பையும் பாருங்களேன். அவங்க திருமணம் பண்ணிக்கிட்ட ஒரு நேரம் அப்படிங்கிறது, ஒரு சின்ன வயசுல சில பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். காதல்னா என்னன்னு புரிஞ்சிருக்காது. கல்யாணம்னா என்னன்னு புரிஞ்சிருக்காது. ஏதோ கல்யாண வயசு வந்துச்சு, கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க. 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தோம். முறைப்படி ஒரு முதலிரவோ, இல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கையோ நடந்துட்டு இருந்தது. ஒரு குழந்தை வந்தது. குடும்பமாச்சு. வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஒரு இயல்பான நிலைமை போயிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி சொல்றவங்க ஏன் அந்த காதல் தேடி போறாங்க? காதல் தேடி வருது. அதுக்கு ஏன் இவங்க வந்து அடிமையாகுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா பாருங்க, இதுவரை தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ, "நீ அழகா இருக்க, நீ நல்லா இருக்க, நீ தான் என் செல்லம், நீ தான் என் ஒய்ஃபு, நீ தான் என் உயிர்"